सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி 11/2/1975 அவ்யக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு மாயாவுடன் யுத்தம் செய்யும் பாண்டவர்களுக்கான தாரணைகள். சென்ற கல்பத்தில் பாண்டவர்களை பற்றி என்ன வர்ணனை செய்யப்பட்டிருந்ததோ அந்த அனைத்து விசேஷங்களும் தற்சமய வாழ்க்கையில் அனுபவமாகின்றதா? அவர்கள் மலை உயரத்தில் சென்று தன்னைத்தானே உருக்கிக் கொண்டார்கள் என்று வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய ரகசியம் என்ன? எந்த விஷயத்தில் உருக்கினார்கள்? சூக்ஷ்ம விஷயத்தின் நினைவு சின்னம்தான் ஸ்தூல ரூபத்தில் இருக்கின்றது. எப்படி சைத்தன்யத்தின் நினைவு சின்னம் ஸ்தூலத்தில் இருக்கிறதோ அதுபோலவே சூக்ஷ்மத்தை தெளிவுபடுத்துவதற்காக உதாரணம் கொடுக்கப்படுகிறது. தன்னை வெற்றியடைபவராக ஆக்குவதற்கு முயற்சி செய்பவர்களின் முயற்சியில் என்ன தடைகள் எதிரில் வருகிறதோ அந்த தடைகளின் காரணமாக தன்னை வெற்றியாளர்களாக ஆக்க முடியாதா? அடிக்கடி அதே சுபாவம் மற்றும் சம்ஸ்காரத்தின் காரணமாக தோல்வி ஏற்படுகிறதா? எதை இயற்கையான சம்ஸ்காரம் மற்றும் இயல்பு என்று கூறப்படுகிறதோ அந்த மாதிரி தன்னுடைய சம்ஸ்காரங்களை உருக்குவது என்பதுதான் தன்னை உருக்குவதாகும். அதன் மூலம் பார்ப்பவர்கள் அல்லது நெருக்கத்தில் வருபவர்கள் இந்த ஆத்மா தன்னையே உருக்கிக் கொண்டார் என்று உணர வேண்டும். இதில்தான் வெற்றி இருக்கிறது. நாடகப்படி எவ்வளவு சகஜ யோகி, உயர்ந்த யோகி, மேலும் வெற்றி அடைபவராக ஆவதற்கான உதவி பிராப்தி ஆகியிருக்கிறதோ அந்த அளவு பிரதிபலனையும் கொடுத்திருக்கிறீர்களா? சூழ்நிலைகளை சாதகமாக மாற்றுவதிலும் உதவி கிடைத்திருக்கிறது என்றால் அதனுடைய பிரதிபலனாக சூழ்நிலையை சக்திசாலியாக ஆக்கி வைப்பதிலும் உங்கள் உதவியை பிரதிபலனாக கொடுங்கள். கூடவே உயர்ந்த தொடர்பில் இருக்கிறீர்கள், இதுவும் உதவிதான் என்றால் எந்தெந்த ஆத்மாக்கள் தன்னுடைய பாக்கியத்தை அடைவதற்காக வருகிறார்களோ அவர்களுக்கும் உங்களுடைய தொடர்பின் உயர்ந்த நிலை அனுபவம் ஆகட்டும். இதுதான் பிரதிபலன் கொடுப்பதாகும். இந்த அனைத்து ஆத்மாக்களும் உயர்ந்த தொடர்பின் வர்ணத்தினால் வர்ணமயமாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் அனுபவம் செய்யட்டும். உயர்ந்தவர்களாக ஆன்மீக தொடர்பினால் மற்றும் தன்னுடைய சரித்திரங்களினால் ஆவீர்கள். அப்படி தன்னுடைய கர்ம யோகியின் நிலை மூலமாக மேலும் தன்னுடைய குணம் நிறைந்த சொரூபத்தின் மூலமாக வரக்கூடிய ஆத்மாக்களுக்காக ஒரு உதாரணமாகி சாதனமாகி அவர்களுடைய சகஜ பிராப்திக்கான கருவி ஆகிவிடுங்கள். உங்களுடைய நடைமுறை ஸ்தூலமான சொரூபத்தின் முன் மாதிரியை பார்த்து அவர்களிடம் விசேஷமாக ஊக்கம் உற்சாகம் பிறக்கட்டும். ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு நடைமுறை நிரூபணத்திற்கு முன்பும் நான் ஒரு சாம்பிளாக முன் மாதிரியாக இருக்கிறேன் என்று எப்பொழுதும் ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த எண்ணத்தை தான் வைக்க வேண்டும். ஒவ்வொரு விஷயத்திலும் நான் முன்மாதிரியாக இருக்கிறேன் என்ற லட்சியத்தை எப்பொழுது வைப்பீர்களோ அப்பொழுதுதான் முயற்சியின் வேகத்தை தீவிரமாக்க முடியும். ஓய்விற்கான சாதனங்கள் கிடைத்திருந்த போதிலும் ஓய்வு விரும்பியாக ஆகிவிடாதீர்கள். முயற்சி செய்வதிலும் ஓய்வு விரும்பியாக ஆகக்கூடாது. அதாவது அலட்சியமானவராக ஆகக்கூடாது. ஓய்விற்கான சாதனங்களின் லாபத்தை நிரந்தரமான பிராப்தியின் தடையாக ஆக்கக்கூடாது. இந்த கவனம் வைக்க வேண்டும். ஒருவேளை எந்தவிதமான வெற்றி மற்றும் பிராப்தியை ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் அங்கே, அதாவது சத்தியுகத்தில் அது குறைந்துவிடும். சாதனம் கிடைத்திருந்தும் அதனுடைய தியாகம் இருக்க வேண்டும். பிராப்தி இருந்த போதிலும் தியாகம் செய்வது என்ற இதைத்தான் உண்மையான தியாகம் என்று கூறுவது. பிராப்தியே இல்லை என்கின்ற போது நான் தியாகம் செய்தேன் என்றால் இது நிர்பந்தமே அன்றி தியாகம் இல்லை. இவ்வளவு கவனம் தன்மேல் வைக்கிறீர்களா?
மேலும் சகஜ யோகாவிற்கான அர்த்தம் சகஜ சாதனங்கள் மூலமாக யோகி ஆவதாகும் என்பதை புரிந்துள்ளீர்களா? அல்லது ஒவ்வொரு விஷயத்திலும் அது குறைந்து கொண்டிருக்கிறதா, அதிகரித்து கொண்டிருக்கிறதா என்று கவனம் இருக்க வேண்டும். நல்லது. ஓம் சாந்தி. तो बच्चों को तो सर्विस करनी है. जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे. कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको. ओम शांति.